எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செந்தமிழே வணக்கம். ஐந்து இலக்கணங்கள் ஆய்ந்தே ஐந்து இலக்கணங்கள் ஆய்ந்தே உலக அரங்கினுக்கே முதல் நீ தந்ததாலும் அரங்கினுக்கே முதல் நீ தந்ததாலும் செந்தமிழே வணக்கம். மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே பெற்ற அன்னை தந்தை அன்றி பெற்ற அன்னை தந்தை அன்றி மேலாய் திரிதொரு இந்த எல்லையை தாண்டி ஒரு காக்காய் குருவி கூட போகக்கூடாது. நாங்கள் காக்காயும் அல்ல குருவியும் அல்ல, மனிதர்கள். எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமாக போகவே கூடாது. அப்ப ஒண்ணு செய்யலாம், ஒவ்வொருத்தா தனித்தனியா போய் அங்க போய் ஒன்னா சேர்ந்துக்கிறேன். உங்கள் பிணம் கூட இந்த இடத்தை விட்டு போக விட மாட்டோம். ஏயா கோச்சுக்கிறேன்? உங்கள்கிட்ட என்னையா கேட்டாங்க? இது வேண்டாம் ஐயா, பின்ன இது கூடியா, ரெண்டு ஒண்ணு கொடு. மரியாதையாகவும் கூட்டத்தை அழைத்து செல்கிறாயா அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா? பேசி நியாயத்தை சொல்லலாம்னாக்கா மனுஷன் அடிக்க சொல்றானே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படிதான் நீயும் அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டியா? கலந்து போகிறீங்களா இல்லையா? அவசரப்படாதீர்கள். உங்கள் மன்னரை நேரில் சந்தித்து இந்நாட்டுக்கு வைர முடி வேண்டாம், வீர வாழ் வேண்டாம், வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை. அதற்கு அரசர் தேவையில்லை, மக்கள் மனமறிந்த ஒரு தலைவனே போதும் என்பதை விளக்கத்தான் ரத்னபுரி நோக்கி செல்கிறோம். இவன் பொல்லாதவன். இந்த கூட்டத்திற்கு இவன் தான் தலைவன். இவனுக்கு நாடு 6 மாசம், சிறை 6 மாசம். சிறை சென்ற பிறகுமா இன்னும் புத்தி வரவில்லை? சிறைச்சாலை அமைத்து அவர்களுக்கே அது இல்லையே. இவர்கள் இருவரையும் பிடித்து இழுத்து வாருங்கள்.
நான் சொல்வதை கேளுங்கள், பொறுமையாயிருங்கள். அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்களும் செய்ய வேண்டாம். அமைதியாக திரும்பிச் செல்லுங்கள். மிதிபடும் குழந்தைகள், இவர்கள் வடிக்கும் கண்ணீரிலேதான் நமது வாழ்வு மலரப் போகிறது. துடிக்கும் துடிப்பிலேதான் நமது லட்சியம் நிறைவேறப் போகிறது. அதுவரை காத்திருப்போம், காரியமாற்றுவோம். தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள், அமைதியாக செல்லுங்கள். நான் வருகிறேன். என்ன பெரிய அக்கறமா இருக்க, ஒண்ணு ஜாதகம் பிடிச்சி எடுத்துட்டு போறானுங்க. ஆமா, நாளையில இருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இவன் வேற இப்படி போயிட்டானே. புதிய மன்னர் மார்த்தாண்டர் பட்டம் சூட்டிக் கொள்ள நாளை தினம் தலைநகருக்கு வருகிறார். ஆகையால் நாளை தினம் விடுமுறை நாள் என அரசாங்கம் மன்னனாம் மார்த்தாண்டனாம் மண்ணை சொந்தமாக்கும் ஆசையில் மண்ணுக்கே சொந்தமாக போகிறான் மடையன். காலம் சென்ற மகாராஜாவுக்கு புதிய மன்னர் மார்த்தாண்டர் ஒரு வகையில் மருமகன் அல்லவா? அந்த உறவு முறையை வைத்து ஊரால் ஆசைப்படுவது தவறல்லவே. மன்னனுக்கு மருமகனானால் என்ன, ஆண்டவனுக்கு அருள்மகன் ஆயிருந்தால் தான் என்ன? இந்த நாட்டு அரியாசனத்திற்கு தேவை நான் சொன்னதை கேட்டு நடமாடும் ஒரு பொம்மை. அதை நானே என்றோ தேர்ந்தெடுத்து விட்டேன். யார் அது? பிங்களன். மார்த்தாண்டன் மன்னன். மார்த்தாண்டர் தான் மன்னர்னு தீர்மானம் ஆயிடுச்சுங்களே. முட்டாள். என்னங்கது, எனக்கு சுயபுத்தின்னு பட்ட பேரு கூட இருக்குது, என்ன போய் விட்டான்னு சொல்றீங்களா? பெயரில் என்ன இருக்கிறது? இவனுக்கு கூடத்தான் மன்னன் மார்த்தாண்டன் என்ற பெயர் இருக்கிறது. பயன் என்ன? அப்படின்னா இவர் வரையும் மாத்த போறீங்களா? இவனுடைய மன்னன் என்ற பட்ட பெயரை மாற்றப் போகிறேன். அப்போ மன்னர் ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆடு வேணுங்களே. மன்னனாவதற்கு தகுதி என்ன வேண்டும்? பாட்ட சாட்டமான உடல், வாளெடுத்து போர் புரியும் வலிமை, ஆரணங்குகளை மயக்குகின்ற அழகு, இவைதானே சுயபுத்தி. தானே மன்னன் என்று தலை தூக்கி விற்கிறானே மார்த்தாண்டன், அவனையும் பார், என்னையும் பார். மன்னனுக்கு வேண்டியது மகுடம் தாங்கும் தலை, செங்கோல் தாங்கும் கை, இவை எனக்கும் தான் இருக்கிறது. அதோடு சிந்தனை செய்யும் திறனும் எனக்கு இருக்கிறது. இந்த பிங்களன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டன் மன்னன் ஆகவே முடியாது. தம்பி, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திருந்தால் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு
விட்டா தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. பேஷ் பேஷ் பேஷ், பிரமாதம், ரொம்ப பிரமாதம். யாரங்க சபாஷ் போடுறது? யாரங்க பாடினது? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் வீராங்க. என் பேர் மதனா. மதனா? அழகான பெயர் தான். தெரியலையே. என்ன தெரியல? உன் முகம் தான். ஆமா, நீ எப்படி இருப்ப? விகாரமா, பயங்கரமா, அசிங்கமா. பேசாம வாங்க. பேச்சே காணாத. நான் பயப்படுவேனா? ஆமா, நீ எப்படி இருப்ப? அசிங்கமா இருப்பேன். ஒரு கால் நொண்டி, 4 பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கோம். என்ன பேச்ச காணோம், பயந்துட்டியா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், உன்னையே சிறையில் அடைச்சிருக்காங்க. மன்னராட்சி கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தேன், அதுக்கு தான். ஓஹோ, நீ நம்ம போலதான் போல இருக்கு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, பிறகு சந்திப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்காதே, நீ தூங்காதே. பெரிய குறும்புக்காரியா இருப்ப போல் இருக்க. பின்ன நம்ம